இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி. இயேசு கிறிஸ்துவின் இடையென்ற நாமத்தில் அவனை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆண்டு முடிவிற்குள் வந்திருக்கிறோம், கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 24ஆம் ஆண்டு எப்படியோ தாண்டிவிட்ட 25 எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கவலை, ஏக்கங்கள் எல்லாமே நமக்கு சூழ்ந்திருக்கலாம். சிலர் பயத்தில் இருப்பீர்கள், சிலர் கர்த்தர் நடத்துவார் நம்பிக்கையில் இருப்பீர்கள். இந்த வேளையிலே புதிய ஆண்டை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், அவருடைய அரசாங்கம் தான் வீட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் அவருடைய பிள்ளைகளின் நிச்சயத்தோடு கூட நிலைத்திருப்போம். சரி, போகட்டும். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசம், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமான தேசத்திற்குள் போவதற்கு வாக்கு பெற்று அதை நோக்கி போகும் பொழுது முதலில் செங்கடல் குறுக்கிட்டது. பின்பு அதை தாண்டினார்கள் விசுவாசத்திலே. பின்பு வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் வாக்குத்த தேசமாகிய இன்றைய இஸ்ரேல் தேசத்திற்குள் கானானுக்குள் போவதற்கு முன்பதாக இரண்டாவது பார்த்தோம், யோர்தான் அவர்களுக்கு குறுக்கே இருந்தது. யோர்தான் ஆறு என்பது இன்றைய தினத்திலும் இருக்கிற யோர்தான் நாட்டிற்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் இடையில் இருக்கிறது. அவர்கள் இன்றைய யோர்தான் தேசம் வழியாக உள்ளே வந்தார்கள். இஸ்ரேல் பிரவேசிக்கும் முன்பதாக யோர்தான் குறுக்கே இருக்கிறது. யோர்தானை தாண்டி வர வேண்டும். ஆண்டவர் கிருபையால் செங்கடலை கடந்து விட்டோம். யோர்தானை எப்படி தாண்டி வருவது என்று திகைத்த போது அதிலே மோசே மரித்து விட்டார். மோசைக்கு பின்பு அவர்களை வழி நடத்தின யோசுவா அவர்களை சொன்னார், இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார். அதே போல இன்னும் 3 இரவுகள் மாத்திரம் இருக்கிறது. இன்று ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இரவுக்கு 3 இரவுகள் முடிந்து 25 ஆண்டுகள் போக போகிறோம். அதற்கு பின்பதாக யோசுவா அவர்களோடு சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறாரு, இப்பொழுது இருக்கிற அர்ப்பணிப்பு போதாது, இப்பொழுது இருக்கிற பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் தேவை. இன்னும் அதிக பரிசுத்தத்தோடு புதிய ஆண்டிற்குள் நாம் கடந்து போவோம் என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்த தேசத்திலே நாம் அற்புதங்களை காணப்படுவோம். கர்த்தர் அதிசயமானவைகளை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று நாம் பரிசுத்தத்தை காண வேண்டும். பரிசுத்தத்தை இன்னும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, முடிந்தால் ஒரு சில நேரமாவது, ஒரு சில மணி நேரமாவது, அல்ல ஒரு சில நாட்கள் இந்த வேளையிலே அந்த நாளை ஒதுக்கி தேவனோடு தனித்திருக்கவும் வேதத்தை தியானிக்கவும் ஒப்பு கொடுத்தீர் என்றால் நிச்சயமாகவே அதிசயமான காரியங்களை வருகிற ஆண்டில் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட, ஜெபிப்பதை விட, ஆசைப்பட பல மடங்கு மேலான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். இன்று உலகத்திலே பார்க்கிறோம், எங்கும் இருளி சூழ்ந்திருக்கிறது. 2 நாளைக்கு முன்பதாகவே ஒரு ஃப்ளைட் உடைந்து அநேகர் மரித்தார்கள். இன்று காலையிலே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே செய்தி கேள்விப்பட்டோம், ஒரு விமானம் ரன்வேல ஓடிக்கொண்டு வேகமாக வந்து அந்த சுவரிலே மோதி தீப்பிடித்தது, அநேகர் மரித்தார்கள். 30 பேருக்கு மேலே மரித்து விட்டார்கள் என்று இந்த காலையிலே செய்தி வந்தது. அதற்கு பின்பு வந்த செய்தி என்னவென்றால் 179 பேர் மரித்ததாகவும் 2 பேர் மட்டுமே உயிர் பிழைத்ததாகவும் இன்று செய்தி வருகிறது. ஆண்டு இறுதியிலே மோசமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அதிகமாக கேள்விப்பட போகிறோம். வருகிற ஆண்டிலும் இருள் சூழும், காரிருள் சூழும். இன்று அநேகர் வாழ்க்கையிலே இருள் இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தினார். இருள் என்றால் என்ன? இருளில் இருக்கிறவன் தான் போகும் இடம் என்னதென்று அறியான் என்று சொல்லுகிறது. 24ஆம் ஆண்டை தாண்டி வந்து விட்டோம். தேவ கிருபையால் 25ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லை என்று திகைத்து நின்றனர் என்றால் இருளில் இருக்கல் என்ற அர்த்தம். என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எனக்கு திகைத்து இருந்தீர்கள் என்றால் இருளில் இருக்கல் என்ற அர்த்தம். என் வியாதி எப்படி குணமாகாதோ என்று திகைத்து நின்றீர்கள், இருளில் இருக்கு. நம்பிக்கையற்ற நிலை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலை, ஜெபத்திற்கு பதில் வராத நிலை இருக்கும் என்றால் இருளில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். வேதத்திலே பார்க்கிறோம், எகிப்திலே இருள் சூழ்ந்திருந்தது. தடவிக்கொண்டு அலைந்தார்கள், ஒருவர் காணவில்லை. அவர்கள் எழுந்திருக்கவும் இல்லை. அநேகர் வேலை வாய்ப்பு இழப்பார்கள். வருகிற நாட்களில் வேலை இழக்கப்படும், தொழிலை இழப்பார்கள், பலவீனம் அடைவார்கள், மருத்துவமனையில் இருக்கலாம், விபத்து, கொள்ளை நோய் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. வருகிற நாட்களிலே இயேசுவின் வருகைக்கு முன்பதாக கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ எகிப்துக்கு தான் இருள், தேவ பிள்ளைகள் இருக்கிற கோசை நாட்டில் வெளிச்சமா இருக்கிறோம். எகிப்திலே ஏன் இருள் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஒரு இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம்.
எகிப்து என்றால் அக்கம் பக்கம் பார்த்து யாருமே இல்லை என்றை பார்த்து தவறு செய்வது எகிப்தியோட கலாச்சாரம். அதனால தான் அங்கே இருள். யோசேப்பு ஒரு அழகிய வாலிபன், டீனேஜ் பையன். அவனுடைய எஜமான் மனைவி அவன் மேல் கண் போட்டு அவனை அடைய எண்ணினார். கணவருக்கு துரோகம் செய்வது எகிப்து கலாச்சாரம். கண்டிப்பாக இருள் வரும். தனக்கு உடமையில்லாத பொருள் மீது ஆசை வைப்பது, இச்சை வைப்பது, அதை அடைய நினைப்பது, தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்வது, இவைகளெல்லாம் எகிப்து கலாச்சாரம். கண்டிப்பாக இருள் வரும். யோசேப்பு என்றபடினான் இணங்கி போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து நல்லோரையும் பொல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. எல்லாரையும் கர்த்தருடைய கண்கள் பரலோகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு நிச்சயம் யோசேப்புக்கு இருந்ததனால் அவன் தவறு செய்ய இணங்கவில்லை. மாத்திரமில்லை, தவறு செய்கிற சூழ்நிலை விட்டு, அந்த சூழ்நிலை விட்டு விலகி போயிட்டான். அந்த இடத்தை விட்டு சூழ்நிலை அவாய்ட் பண்ணிட்டு விலகி போய்விட்டான். அதனால இருளில் தப்பிக்கொண்டான். பின்பு வீட்டில் யாருமே இல்லை என்று தன் எஜமான் மனைவி அவனுக்கு இச்சைக்கு அழைத்த போது, தவறு செய்ய அழைத்த போது, அவன் தன்னுடைய ஆடையை கூட போட்டுவிட்டு, எனக்கு அவப்பேர் வந்தாலும் பரவாயில்லை, என்னை இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்துக்கு உட்படுத்தி என் தேவனுக்கு பிரியமில்ல அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று ஓடிவிட்டான். வேதத்தில் பின்பு யாத்ராகமத்திலே பார்க்கிறோம், தேவதாசனாகிய மோசே, அழைக்கப்பட்ட மோசே கூட எகிப்தில் இருந்ததால் அக்கம் பக்கம் யாருமே இல்லை என்று பார்த்து ஒரு எகிப்தியனை கொலை செய்து விட்டான் என்று பார்க்கிறோம். அக்கம் பக்கம் பார்த்து யாருமே இல்லை என்று பார்த்து இருளில் இருக்கிறோம், பூட்டி அறைவீட்டில் இருக்கிறோம் என்று தேவ பிள்ளைகளாய் இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், யாருமே இல்லை என்று சொல்லி இரண்டாம் தர தொழில் செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது அவங்க வாழ்க்கையிலே இருள் வரும். எதிர்கால நிச்சயம் இல்லாத சூழ்நிலையெல்லாம் வரும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவாவியர் வாசமடைகிற ஆலயமா இருக்கிறது. ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பார். நம்முடைய சரீரம் நமக்குரியதல்ல, தேவனால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது. என்ன கிரயம்? இயேசு இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்து மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். எதனாலே? நம்முடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் ஆத்மாவினாலும் வார்த்தையினாலும் வாழ்க்கையிலும் தேவனை பிரியமா நடப்போம், தேவனை மகிமைப்படுத்துவார். அப்படி செய்தால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய மனதிலே இருள் இருக்காது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். நான் இப்படிப்பட்ட தவறுகளெல்லாம் செய்யவில்லை, நான் நேர்மையாக தேவனை பிரியமா நடக்கிறேன், இச்சை இடத்தில் இல்லை என்று சொன்னால் தெய்வ பிள்ளைகள் இன்னொரு இருளில் சிக்கிக் கொள்கிறார்கள். என்ன என்றால் அது கசப்பு. வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் என்று சொல்லி. கொலை செய்வது பழைய ஏற்பாட்டில் பாவம். புதிய ஏற்பாட்டில் சகோதரனை, நம்முடைய உறவினர்களை, நண்பர்களை பகைப்பது, அவர்கள் மேல் கசப்பாக இருப்பது, அவர்களை விரோதிப்பது கொலைக்கு சமமாயிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இருளில் இருக்கிறார்கள். கசப்பான இருள் தோன்றினால், கசப்பான அந்த வேர் கசப்பாக இருக்கும் பொழுது மரம் கசப்பாக மாறிவிடும், கனி கசப்பாக மாறிவிடும். நல்ல தெய்வ பிள்ளைகள் தான் இப்படிப்பட்ட கசப்பிலை சிக்கிக்கொள்கிறார்கள். இது பிசாசின் ஒரு தந்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளை. ஏனால் பொய் பேசுகிறவர்கள், துன்மார்க்கம் வாழுகிறவர்கள் இதை பொறுத்து கொள்வார்கள். ஆனால் நல்ல தெய்வ பிள்ளைகள், உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வரும்போது, பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதயத்தில் காயப்படுகிறார்கள். நான் நன்மை தானே செய்தேன், எனக்கு எதிராக எப்படி பேசிவிட்டான், இப்படி துரோகம் பண்ணிவிட்டார் என்று அவர்கள் மேல் கசப்பு வந்து விடுகிறது. இந்த கசப்பு வளர்ந்து, இந்த கசப்பான வேர் தோன்றி கிருபை இழந்து வாழ்க்கையை கசப்பாயிடும். தேவ பிரசனத்தை உணர முடியாது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஒருவேளை இதை கேட்டுக்கொள்கிற அந்த தெய்வ பிள்ளைகள் யார் வாழ்க்கையில் இப்படி கசப்பு இருந்தால், யார் உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உறவினர்கள் மேலேயோ திருச்சபையிலேயோ கசப்பு இருந்தால், தயவு செய்து அந்த கசப்பை மன்னிக்கும்படி, கசப்பில் நீங்கள் வெளியே வரும்படி, உங்கள் குறைகளை மன்னிக்கும்படி தேவனிடம் அறிக்கையிடுவீர்களா? இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், பிதாவை இவனுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கல என்று இயேசு சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் துவக்கத்திலிருந்து, யூதாஸ் காட்டி கொடுத்ததிலிருந்து, அவர் அவமானப்பட்டது ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். தனக்கு எதிராக செயல்பட்ட அந்த துரோகிகள், பாவிகள் தவறு செய்வதெல்லாம், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கலே சொன்னார்கள். ஸோ இந்த இருளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால், 24 இருக்கிற இருள் நீங்கி 25 ஒளி உங்கள் குடும்பத்திலே பிரகாசிக்கணும், ஒளி உங்கள் திருச்சபையில் பிரகாசிக்கணும், ஒளி உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கணும், ஒளி உங்கள் பணி ஸ்தலத்தில் உங்கள் வேலையிலே பிரகாசிக்க வேண்டிய நீதியரசர் ஒதுக்க வேண்டும் என்றால், தயவு செய்து உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள்.
நமக்கு பாவம் இல்லை என்பவங்கள நம்மை வஞ்சிக்கிறவர்கள் சத்தியம் நமக்குள்ளது. நம்முடைய பாவங்களை அறிக்கட்டல் எல்லா நியத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க நம் தேவன் உண்மை உள்ளவர், நீதியுள்ளவர். உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தாலும் அது உறைந்த மழையைப் போல், பனியைப் போல் வெண்மையாக மாற்ற இயேசுவின் ரத்தம் வல்லமை உடையது. நீங்கள் குற்ற மனசாட்சியிலே வாழ வேண்டியதில்லை. இயேசு ரத்தால் கழுவப்பட்டு தைரியமாக வாழலாம், தைரியமாக தேவ சமூகத்துக்கு வரலாம், தைரியமாக நீ ஜெபிக்கலாம், புதிய ஆண்டுக்குள்ள தைரியமாக வரலாம். அதே போல யார் மேலே அது கசப்பு இருந்தால் இந்த 3 நாட்களிலே அவங்களோடு தேவனோடு அதை மன்னிக்கும்படி கேளுங்கள், மன்னிக்க உதவி செய்யும்படி கேளுங்கள். மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். பிதாவின் புத்தராக இருப்பீர்கள், அவர்களை நேசியுங்கள். முடிந்தால் அவரோடு ஃபோனில் பேசுங்கள். அருகில் இருந்தால் இந்த 2 நாட்கள் அல்ல 3 நாட்கள் அவர்களோடு பேசி அவங்க வீட்டுக்கு சென்று அவரோட ஒப்பரவாகுங்கள். பரலோக சமாதானம் உங்களை நிறைக்கட்டும், இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும். வருகிற ஆண்டு நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டாக அமையட்டும். தேவனுக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற ஆண்டாக அமையட்டும். நன்மை கிருபை பின்தொடர்கிற ஆண்டாக அமையட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தில். ஆமென்.